உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மா 3 நாளைக்கு போதும், அளவாவே எடுத்து கொடுங்க. நான் திரும்பவும் இதை தூக்கிட்டு அலையணும். அங்க என்னமோ பாத்திரம் இல்லாத மாதிரி. நியாயப்படி பார்த்தா மாப்பிள்ளையும் ஆண்டாலும் தனி கொடுத்தனும் போகும்போது இதெல்லாம் நாங்க தான் வாங்கி கொடுக்கணும். நீ என்னடானா எதிர்த்த வீட்டுல வந்து 3 நாளைக்கு இருக்கணும்னு நீயே சொல்லி கூட்டிட்டு போற. இதை எந்த கணக்குல வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எப்பவுமே பக்கத்திலே இருக்கிறதும் பிரச்சனை தானம்மா. ரொம்ப தூரத்துல இருக்கிறதும் அதே மாதிரிதான். இந்த 3 நாள் ஆண்டாளும் அழகரும் ஒன்னா இருக்கிறதுக்காக மட்டும் இல்லம்மா, அப்பாவும் ஆண்டாளும் பிரிஞ்சிருக்கணும். அப்பாவுக்கும் ஆண்டாளுக்கும் நடுவுல இப்படி ஒரு பிரிவு வந்தாதான் ஆண்டாளுக்கும் அழகருக்கும் நடுவுல பிரிவு வரக்கூடாதுன்னு யோசிப்பாரு. ஏய் தமிழ், யார் மேல கோவமா இருக்க? யார் மேல கோவமா இருக்கிற நீ? ஏன் மேல கோவமா? இந்தாரு ஓ மேல, அத்த மேல தானே கோவம்? உங்க 2 பேர் மேலயே கோவமா தான் இருக்கேன். ஏய் தமிழ், ஏய் நான் என்ன பண்ணுவேன்னா? நான் மட்டும் என்ன பண்ண? நீ தான் என்ன பண்ணிருப்ப. நான் அவகிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், நீ எதுக்கு நடுவுல வர? நானும் தானே அவகிட்ட பேசிட்டு இருந்தேன், நீ எதுக்கு நடுவுல போய் இதெல்லாம் பேசிட்டு? நான் அப்படிதான் பேசுவேன். அவ என் மேல கோவமா இருக்கேன்னு சொன்னா அதனால தான் வந்தேன். ஏய் என் மேல என்னடி கோவம் உனக்கு? ஏன் மேலயும் தானே கோவமா இருக்கேன்னு 2 பேர் மேல தானே சொன்னா. எனக்கு தெரிய வேண்டாமா? நான் தானே முதல்ல கேட்டேன். யாரு கேட்டா என்ன? 2 பேர் மேல தானே இருக்கறா, என்னன்றது அவகிட்ட கேப்போம். ஏய் நான் கேட்ட அப்புறம் கேட்க மாட்டியா? ஏய் நீ சொல்றீ, நான் தானே உன்ன முதல்ல கேட்டேன். இப்ப தெரியுதா நான் ஏன் கோவமா இருக்கேன்னு? நாங்க என்ன பண்ணுவோம்னா, நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருக்கிறதுனால தான் நானு, என் அப்பா, என் அம்மா 3 பேரும் சந்தோஷம் இல்லாம இருக்கோம். நீங்க சந்தோஷமா இல்லாததுனால தானே நானும் சந்தோஷமா இல்லாம இருக்கேன். நீங்க 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா இல்லாத வரைக்கும் எங்க அப்பா அம்மா இங்கே தான் இருப்பாங்க, போகவே மாட்டாங்க. உங்களாலதான் அவங்களும் இப்படி இருக்காங்க. ஏய் தமிழ், இங்க பாரு, அந்த மாதிரிலாம் இல்ல, நாங்கெல்லாம் சண்டை போடலாம், நல்லாதான் இருக்கும். அதானே? ஆமாண்டி, நானும் மாமாவும் சும்மா பேசிட்டு தான் இருக்கோம். நாங்க சண்டைலாம் போடல. இல்ல மாமா, கரெக்ட் தானே? ஆமா, நாங்க சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணிட்டு இருக்கிறோம். இவதான் சீரியஸா எடுத்துக்கிறான். ஒண்ணும் இல்ல, நாள விருப்பத்துல எதுவும் தொடல. தமிழ் கேட்டா தொட்டேன். நானும் அவளுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். 2 பேரும் என்ன பேசிக்கிறீங்க? அவ தமிழ் ஒண்ணு இல்லையே, ஆண்டாளத்துக்கு என்ன மட்டும் தான் பிடிக்குமாமா, அதான் என் காதுல குசு குசுன்னு சொல்லிட்டு இருந்தான். ஆமா ஆமா, உன் மாமாக்கு என்ன மட்டும் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன வெக்கமா அடிச்சுக்குவீங்க, இங்க வந்தா கொஞ்சிப்பீங்கல்ல. உங்களெல்லாம் என்ன சொல்றதுனே தெரியல. இது தமிழ். அப்பனா இவங்க கொஞ்சிட்டு தான் இருக்காங்களா? ஆமா தமிழ், இன்னும் 3 நாளைக்கு உங்க நம்ம வீட்டுல தான் இருப்பாங்க, கொஞ்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படின்னா 2 பேருக்கும் கண்டிஷன் இருக்கும். கண்டிஷனா? என்னடி கண்டிஷன்லாம் போடுற? என்ன கண்டிஷன்? இவங்க இங்க இருக்க போற 3 நாளும் 2 பேரும் சண்டையே போடக்கூடாது. உனக்கு தான் கண்டிஷன். உனக்கு மட்டும்? அப்புறம் அழகர் மாமா என்ன சொன்னாலும் ஆண்டாளத்தை செய்யணும். இந்த கண்டிஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இருங்க மாமா, அவசரப்படாதீங்க. ஏன்? அதே மாதிரி ஆண்டாளத்தை என்ன சொன்னாலும் அது மறக்காம நீங்க செய்யணும். கேட்டியா? கேட்டியா? கேக்கல. உனக்கு காது கேட்காது, அவ்வளவுதான். சூப்பர் தமிழ். அதையும் மீறி நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா நான் தனி கொடுத்துன்னு போயிடுவேன். ஏய், நீ எப்படி தனி கொடுத்துன போவ? ஆமாமா, இவங்கெல்லாம் வர வர ஓவரா பண்றாங்க. இவங்களெல்லாம் இப்படியே விடக்கூடாதுமா. அதெல்லாம் சரி, முதல்ல உனக்கு தனி கொடுத்துன போறதுனா என்னன்னு தெரியுமா? அதெல்லாம் தெரியுமா. இப்ப நீயும் அப்பாவும் தனியா இருக்கீங்கல்ல, அதுக்கு பேர் தானே தனி கொடுத்தனும். அது சரிதான், ஆனா நீ எப்படி தனியா தனி கொடுத்துன போவ? நான் தனியாலாம் போக மாட்டாத்த. நீங்க தப்பு பண்ணீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட் எங்க அம்மாவை இங்க விட்டுட்டு நானும் எங்க அப்பாவும் தனி கொடுத்துன்னு போயிடுவோம். ஒருவேளை அழகர் மாமா தப்பு பண்ணா அவரு ஃப்ரெண்டு எங்க அப்பாவை இங்க தனியா விட்டுட்டு நானும் எங்க அம்மாவும் தனி கொடுத்துன்னு போயிடுவோம். நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா அவங்க 2 பேரும் சண்டை போடுறதுக்கு நானும் உங்க அப்பாவும் எதுக்கடி பிரிஞ்சிருக்கணும்? பின்ன இவங்க 2 பேருக்கும் நீங்க 2 பேர் தானே ஃப்ரெண்டு. அப்ப அவங்க தப்பு பண்ணா உங்களுக்கு தான் தண்டனை. கண்டிஷன் தான். 3 நாளும் சண்டையே போடாம இருந்தாதான் நீ, நான், அப்பா 3 பேரும் ஒன்னா இருப்போம். இல்லனா தனி கொடுத்துணும் தான். தண்ணி கூட எடுக்கிறேன் நான் சொன்னாவ நம்மகிட்ட.
இது பாருங்க, நானும் ஆதியும் ஒன்னா இருக்கிறது உங்க கையில தான் இருக்கு. அம்மா தாயே, நான் பல போராட்டத்துக்கு அப்புறம் இப்பதான் என் புருஷனோட ஒன்னா இருக்கேன். அதுக்கு எடுத்து விட்டுறாதம்மா. அழகர், உங்க தங்கச்சி பாரதியோட வாழ்க்கையும் உங்க ஃப்ரெண்டு ஆதியோட வாழ்க்கையும் இது ரெண்டுமே இப்போ உங்க 2 பேர் கையில தான் இருக்கு. கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடந்துக்கோங்க. ம்? பாரதி, அவர் அவ்வளவு ஈஸியாலாம் நம்பிடாத. உள்ள அப்படியே எரிமலை மாதிரி துடிச்சிட்டு தான் இருப்பாரு. ஆனா வெளியில காமிக்காம சிரிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருப்பாரு. இப்ப நீ ஆண்டாளையும் மாப்பிளையும் கூட்டிட்டு போயிருக்கல, அதுக்கு உன் மேலையும் கோவம் இருந்தாலும் இருக்கும். ஆனா வெளியில எல்லாம் காட்டிக்க மாட்டாரு. இந்த கோபத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு கோவணம் கூட வாங்க முடியாது. இப்படியே அவன் கோவச்சுக்கிட்டே திரிய வேண்டியதுதான். பாரதி, நீ அவசரப்பட்டு 3 நாள்னு சொல்லிட்ட. 3 மாசமோ 4 மாசமோ தனியா இருக்கணும்னு சொல்லி இருக்கணும். அட நீங்க வேறம்மா, 3 நாளைக்கே அவர் இந்த பேச்சு பேசுறாரு. 3 மாசம்லாம் சொல்லியிருந்தா அவ்வளவுதான், வீடே பிரளயமாயிருக்கும். நீ சொல்றதும் சரிதான் பாரதி. கைய தட்டிக்கிட்டு ஆடுறவனுக்கு கொட்டடிச்சு விட்ட மாதிரி அப்படிலாம் சொல்லி இருந்தேன்னு வச்சுக்க, இவ்வளவு நடந்திருக்காது. எது எப்படியோ இந்த 3 நாள்ல ஆண்டாள் மனசு மாறினா நல்லா இருக்கும். அம்மா, அவளா மாறுவான்னு எதிர்பார்த்தோன்னு வைங்க, கடைசி வரைக்கும் மாற மாட்டா. நாம தான் ஏதாவது பண்ணி மாத்தணுமா. முதல்ல அவங்க 2 பேரையும் தனியா இருக்க விடுவோம். அவங்க 2 பேருக்கும் நடுவுல எந்த இடைஞ்சலும் இல்லாம இருக்கணும். அதான் நானும் ஒரு 3 நாளைக்கு ஊருக்கு போயிட்டு வரலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நானும் இல்லைன்னா அவங்க 2 பேரும் மனசு விட்டு பேசி ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்கல்ல. அதெல்லாம் சரி, நீ எங்க போக போற? லட்சுமி, அவ போறது இருக்கட்டும். ஆண்டாளு கேட்டா நீ என்ன சொல்லிட்டு போவ? ஏன் பாட்டி, இவ்ளோ யோசிச்சவா அதை யோசிச்சிருக்க மாட்டேனா? இப்பதான் அந்த குறி சொல்ற அம்மா வந்துட்டு போனதுல இருந்தே பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இப்ப நான் பரிகாரம் பண்ண போறேன்னு சொன்னா ஆண்டாளும் நம்புவா, அழகரும் நம்புவாரு. சரி பாரதி, அது இருக்கட்டும். நீ எங்க போவ? அதெல்லாம் ஆதி பாத்து பாருமா. இங்க பாரு பாரதி, பேசாம நீ உன் அத்தை வீட்டுக்கே போயிட்டு வரலாம்ல. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உங்களை கண்டுக்காமையே இருப்பேன்? ஒரு 8 போய் பார்த்துட்டு வரலாம்ல. எனக்கு அங்க போக கூடாதுன்னுலாம் இல்லம்மா, கொஞ்ச நாள் போட்டுன்னு பாக்குறேன். முதல்ல ஆண்டாள் அழகரோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் இதெல்லாம் பாத்துக்கலாம். அம்மா, நான் சொல்ல வந்ததையே மறந்துட்டேன். நான் ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு போனதும் நீங்க ஆண்டாளுக்கு தேவையான பாத்திரம், மசாலா ஐட்டம், அரிசி, பருப்பு இதெல்லாம் எடுத்துட்டு போய் கொடுங்க. அப்பதான் அவளுக்கும் குடும்பம் நடத்தணுங்கிற எண்ணம் வரும். இல்லனா அங்க அழகர ஹோட்டலுக்கு போய் அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வான்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிடுவா. பாரதி, அவளை பத்தி நீ நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. நீ சொன்ன மாதிரி ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தா காசு எப்படி கையில நிக்கும்? எனக்கு என்னமோ அக்கா மாறிடுவான்னு தோணுது. எப்படி சொல்ற? எப்பவுமே ஒரு பெரிய பிரச்சனை வந்தா அதுக்கப்புறம் ஒரு பெரிய தெளிவு வர்றது தானே இயற்கை. உங்க அக்கா மாறினாலும் உங்க அப்பா அவளை மாறவே விட மாட்டார். அம்மா, அது உங்க கையில தான் இருக்கு. நீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த 3 நாள்ல அப்பாவையும் ஆண்டாளையும் பேச விடாம பாத்துக்கோங்க. இல்லனா திரும்பவும் வேதாளம் முருங்கை மரம் ஏறிடும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.